இந்தியா கூட்டணி பொருத்தமான நேரத்திற்காக பொருத்தமான நடவடிக்கைக்காக காத்திருப்பதாக சொல்லி இருக்கிறது. ஆனால் பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது இந்தியா கூட்டணியினுடைய நிதிஷ்குமாருடைய ஆதரவு இருந்தால்தான் இதை காப்பாற்ற முடியும் என்றால் நீங்க நிதிஷ்குமார் ஆதரவை சில பேர் சொல்றாங்க அது 6 மாசமோ 8 மாசமோ நீங்க எடுக்க முடிஞ்சுன்னா அது பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் அவர்கிட்ட சொன்னேன் இது ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும், குறைந்த காலத்திலே போகட்டும்னு சொன்னேன். விபி சிங்கினால 27% அமல்படுத்த முடியல. ஆனா இன்னைக்கும் அந்த 27% வந்ததற்கான காரணம் யாரு? விபி சிங் தானே. அதை யாராவது இன்னைக்கு மறுக்கிறோமா? இப்ப நீங்க சொல்றது என்னன்னா கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைக்கிறது, அதாவது அரசியல் அதெல்லாம் இல்லாம இருங்கன்னு சொல்றேன். அதை இனிஷியேட் பண்ணுங்க. நீங்க திறந்து வைக்கிறேன் வர்றவன் வரட்டும்னு சொல்றது வேற இல்ல, என்கிட்ட வாங்கன்னு நீங்க அழைக்கணும். பழைய நரேந்திர மோடி இல்லை, இப்ப இருக்கிற நரேந்திர மோடி. அதிகாரிகள்ல யோக்கியமான அதிகாரிகள் சில பேர் இப்போது எதிர்த்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லும்போது வாஜ்பாய் ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணாரு அல்லது நிதின் கட்கரி வந்தால் வேற மாதிரி இருக்கும். நத்திங் ஷார்ட் ஆஃப் தட். நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளில் எந்த குட்டி விஷமற்றது என்று கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். தோழர், வயர்ல கரண் தப்பார் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அதுல பரகலா பிரபாகர் பேசியிருந்தாரு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் மோடியால் இந்த ஆட்சியை நடத்த முடியாது, அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, மற்றவர்களை அரவணைத்து போக மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆட்சி அமைந்தாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு அது வரைக்குமே இந்த அரசு தாங்குமா அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் இவர்களால் ஆட்சி நடத்த முடியுமா, இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால தேர்தல் நேரத்தில் உங்க யூடியூப் சேனல் உண்மையில ஜனநாயகத்தையும் அதே போல மதச்சார்பின்மையையும் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளுடைய குறிப்பாக பாஜகவினுடைய தகுதித்தங்களையும் அம்பலப்படுத்தி நிறையா பண்ணியிருந்தீங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முழுவதும் ஒரு படை போல பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்தார்கள், கூலிக்கு வேலை செய்தார்கள் என்கிற சொல்கிற அளவுக்கு அது இருந்தது. ஸோ இந்த பின்னணியில் இந்த சமூக ஊடகங்கள் அதனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பார்க்கும்போது என்னை பொறுத்தளவில் ஒரு முழு சந்தோஷம் இல்லை. அது ஒரு தேர்தல் வெற்றியோட தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பதோடு மட்டும் சம்பந்தப்பட்டது என்று நான் நினைக்கல. பாஜக தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும், அரசியலாக தோற்கடிக்கப்பட வேண்டும், அதே போல தத்துவார்த்த ரீதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும், ஸ்தாபன ரீதியாக நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். இது எதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய ஆபத்து நீங்கி விட்டதாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிரதானமாக என்னன்னா, அவர்கள் எந்த ராமரை பகடைக்காயாக பணைய கைதியாக வைத்திருந்தார்களோ அதில் ரொம்ப அதீதம் என்ன அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ராமரை அந்த கோயிலுக்கு நரேந்திர மோடி கையை பிடித்து கூட்டு கொண்டு போவது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கு. அந்த கோயிலுக்குள்ளே அப்படி ஏதாவது போயிருந்தா ராமரை அருகில் வைத்து கொண்டு ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் அயோத்தியினுடைய எம்பியாக நரேந்திர மோடியை காதை பிடிச்சு வெளியே கொண்டாந்து வெளியே போ அப்படின்னு தள்ளியிருக்கார். இது ஒரு 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 நீங்கள் சின்ன சிம்பிள்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இட்ஸ் ஹியூஜ். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஒரு ராமர் கோயிலை அடையாளமாக வைத்துக்கொண்டு இங்கே இந்த கோயிலை இடிச்சிருவாங்க என்று ஒரு அவதூறை, ஒரு வன்மத்தை கட்டவிழ்த்து விட்ட போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இவர் இப்படி பொய் சொல்றாரு, ராமரையே இவர் கூட்டிட்டு போவாரா என்பதெல்லாம் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தி, ஃபைசாபாத் எல்லா காலத்துலேயும் செக்குலராக தான் இருந்திருக்கு. இப்போ நேற்று கூட ஒருத்தர் கடுமையாக பேசியிருக்காரு, சங் பரிவாரால் இவங்களுக்கெல்லாம் அறிவில்லை அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மத நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக சங் பரிவார் எல்லா காலத்திலையும் பண்ணுச்சு.
நீங்கள் இவர் தானே தலைமை அர்ச்சகராக மாறினார் அந்த இடத்துல. உண்மையிலே எனக்கு வந்து நான் அகிலேஷ் யாதவை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முதல் ராமர் கோயிலுக்கு அவங்க வந்து இன்விடேஷன் கொடுக்க வரும்போது சிபிஎம் சொல்லிச்சு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று. சிபிஎம்முக்கு அதனால் நட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் அகிலேஷ் யாதவோ அல்லது வந்து காங்கிரஸோ அல்லது ஆம் ஆத்மியோ அவங்க பல பேரும் இல்லை, பெரும்பாலானோர் வந்து பக்தர்களாகவும் இருக்காங்க. பட் இது ராமர் கோயில் இல்லை, இது வந்து பொலிட்டிக்கல் டூல் என்று சொன்னபோது ஆனால் அது ஒரு சிம்பலிசம். 27 வயசு ஒரு பெண் வந்து முஸ்லீம் பெண் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் சமாஜ்வாதி கட்சி சார்பில். பெரிய வெற்றி. ரொம்ப வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னணியில் செய்த பலரும் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு வெற்றி செய்தி. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குமா? இல்லை, நீங்கள் அதில் கூடுதலான தகவல் என்னன்னா, அந்த ஃபைசாபாத் அது பொது தொகுதி, அதில் தோற்கடிக்கப்பட்ட அந்த பாஜக வேட்பாளர் 400 சீட்டு பிடிச்சா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம். ஆமா, ஆனா அவங்க பேசுவாங்க, அந்த திமிரெல்லாம் அடக்கிட்டாங்கிறது வேற. ராமர் நீங்க வந்து கம்பர் எழுதுகிற போது வால்மீகி எழுதியிருக்காரான்னு தெரியாது. நீங்க குகனடும் 5 ஆனோம் அல்லது வந்து சுக்ரீவனோட 60 ஆனோம், விபீஷணனோடு 70 ஆனோம் என்று சொல்ற போது இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா? ஒருத்தர் படகோட்டி மீனவர், இன்னொருத்தர் அவர் வந்து ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர், விபீஷணன் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவர். இவங்களெல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்ட அந்த இது வந்து கம்பனுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. நீங்கள் ராமருக்கு ஒரு பட்டியல் இனத்தவரை பிடித்திருக்கிறது. அவங்க பாஷையில் சொன்னோன்னா, நான் கடவுளை நம்புறவன் இல்லை, கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க பாஷையில் சொல்லணுன்னா, அவங்க மொழியில் சொல்லணுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 400 சீட்டு வந்தால் நாங்கள் மாற்றணும்னு சொன்னவரை அங்கேயே தோக்கடிக்கிற சிங்கத்தின் குகைக்குள் சிங்கத்தின் பிடரியை மடங்கினா முரசொலியில் நல்ல ஒரு அது இது எழுதியிருந்தார். சிலந்தி திரு முரசொலி செல்வம் அவர்கள் தான் சிலந்திங்கிற பேரில் எழுதுகிறாரு. அவர் எழுதியிருந்ததில் டேவிட்டும் கோலியாத்தும்னு அந்த கதையை சொல்லி எழுதியிருந்தார். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு, எப்படி இவன் ஒரு சின்ன பையன் அந்த கதையில் ஒரு கல்லெறிஞ்சு கொண்டானோ அது மாதிரி பண்ணுவாங்க. இவங்க ஒரு கல் இல்லை, வேற எதுவுமே இல்லை. இவங்க வந்து ஜாதி தூரப்போ, பெரும்பான்மையினதான் பெரும்பான்மையினருக்கு ஓட்டு போடுவார்கள் தூரப்போ, ராம பக்தர்கள் தான் இங்கே ஜெயிக்க வேண்டும் தூரப்போ, ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றி என்று பார்க்குறேன். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ இவங்க ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பட்டு பழைய நரேந்திர மோடி இல்லை, இப்போ இருக்கிற நரேந்திர மோடி. அதிகாரிகளில் யோக்கியமான அதிகாரிகள் சில பேர் இப்போது எதிர்த்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொன்னது எல்லாத்தையும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்த கொஞ்சம் அதிகாரிகள் இப்போ நேற்று நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸ்மிருதி இரானி கிட்ட ஒரு சிவில் சர்வீஸில் இருக்க ஒரு அம்மா போன போது அவங்க எப்படி நடத்துனாங்க, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்க்க வந்தேன், பார்க்க அனுமதிக்கலை, என் குடும்பம் 4வது தலைமுறை இது, நான் சிவில் சர்வீஸில் இருந்தேன், உன் பிஏ வந்து ஏதோ நான் இது உதவிக்காக வந்திருக்கிறதாக சொல்லி வச்சோன்னே என்னை நீங்கள் நடத்தின முறை அவ்வளவு மோசமாக இருந்தது, நீங்கள் இப்போ தோற்று போயிட்டீங்கன்னு கேட்கையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்களா, சர்வீஸில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது அடங்கி கிடந்த குமுறலின் வெடிப்பு என்பதை மறந்து விடக்கூடாது நம்ம. அப்போது இப்போ அவங்களுக்கு ஆமாசாமி போட்டவங்க எல்லாருமே அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டுண்டு கிடக்கிற மனிதன் எழுந்து வருகிற போது இருக்கக்கூடிய வீச்சு இருக்கு இல்லையா, அது வந்து பலமானதாக இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியும். எனவே பழைய மோடியாக அவர் இருக்க மாட்டார். ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது. இப்போ சில பேர் வந்து சொல்லும்போது வாஜ்பாய் ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணார், அல்லது நிதின் கட்கரி வந்தால் வேற மாதிரி இருக்கும். நத்திங் ஷார்ட் ஆஃப் தட். நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளில் எந்த குட்டி விஷமற்றது என்று கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நட்டம் உங்களுக்கு தான். எல்லா குட்டியும் விஷத்தோடு தான் இருக்கும். ஒருவேளை நரேந்திர மோடி அவர்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது, அதை நான் மறுக்கலை. அவர்களுக்குள் முரண்பாடு இருக்கிறது. அது அப்படித்தானே இருக்கும். இங்கே முரண்பாடு இல்லாமல் இருக்கும் எப்படி இருக்கும்?
அவங்க வெறுப்பைத்தானே விதைச்சிருக்காங்க. எல்லா மனிதனிடமும் வெறுப்பு இருக்கும். கட்டாயம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை ஆதரிக்கிறது மாதிரி கெட்டதை வெறுக்க கற்றுக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் வெறுப்பு மட்டுமே அவங்ககிட்ட இருக்கும். அந்த வெறுப்பு அவங்களுக்கு எதன் மீதும் பிடிப்பு கிடையாது. நீங்க உதாரணமா இவ்வளவு காலமா ராமரை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஜெய் ஜெகநாத்னு ஏன் மாத்துறாரு? ராமர் கைவிட்டு விட்டார்னு அவர் நினைக்கிறார். ராமர் கைவிடல. ராமர் இவருக்கு கை கொடுக்கவும் இல்லை, கை விடவும் இல்லை. ஆனா இவரா அப்படி ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தார் பத்தியலா, அது நொறுங்கி போகுது. ஆக்சுவலா அடுத்து இந்த பாரத் மாதா கி ஜெயை கூட அவங்க விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் தோத்து போனான். அதிகாரம் இல்லாமல் இவர் எதிர்கட்சியில தான் உட்காரணுங்கிற நிலைமை வந்திருந்தா ஜெய் ஸ்ரீராமையும் கைவிட்டது மாதிரி பாரத் மாதா கி ஜெயும் இதெல்லாம் அவங்களுக்கான வேஷம். வெற்றி பெறுகிற வரை அதை பயன்படுத்துவார்கள். ஒன்று. உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கா? இருக்கு. அந்த முரண்பாடு நல்ல முரண்பாடு என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டியதில்லை. யார் அதிகாரத்துக்கு வருவது அப்படிங்கிறதான். நீங்க வாஜ்பாய் காலத்துல நரேந்திர மோடி இருந்தா இவர் வாஜ்பாயை விட ரொம்ப சாஃப்டா நடந்திருப்பார். அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வேற. ஸோ அதுல யார் நல்லா நடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவரை விட இவர் நல்லா நடிச்சிருப்பாரு. ரொம்ப பவ்யமா இருந்திருப்பாரு. கூட்டணி கட்சிகளை தலையால சுமந்து கூட வந்திருப்பார். நீங்க நரேந்திர மோடி மாதிரியான இவ்வளவு மெஜாரிட்டியில வந்திருந்தால், வாஜ்பாய் இருந்திருந்தா நரேந்திர மோடியை விட மோசமாக நடந்திருக்கக்கூடும். எனவே நீங்க அத்வானி அவங்கள ரொம்ப ரேடிக்கல் அல்லது ரொம்ப தீவிரமானவர் என்று சொல்ற போது அவரை விட ஒரு தீவிரமான ஆளை அவர்கள் தேடி பிடித்தார்கள். அது நரேந்திர மோடி. நீங்க பாகிஸ்தானுக்கு போனாரு, பேசினாரு, அதை பத்தி சொன்னாருங்கிறதுக்காக தான் அத்வானியை ஒதுக்குனாங்க. ஆனா நவாஸ் ஷெரீப் அம்மாவுக்கு சேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் நீங்க நரேந்திர மோடியை விரட்டி விட்டுலையே. எனவே இதுல RSS ரொம்ப நேர்மையா பார்க்கும், ஒழுக்கமா பார்க்கும். அது ஒன்றும் கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது, இப்போ என்னை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி பொருத்தமான நேரத்திற்காக, பொருத்தமான நடவடிக்கைக்காக காத்திருப்பதாக சொல்லி இருக்கிறது. ஆனால் பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் பார்க்கிறேன். பொருத்தமான சூழல்னா என்ன சொல்றீங்க? இல்ல, அவங்க என்ன பொருத்தமான சூழலை உருவாக்க வேண்டியது. எஸ், இப்ப உதாரணமா நிதிஷ்குமாருக்கும் இவங்களுக்கும் சந்திரபாபு நாயுடும் பாஜகவோடு முரண்பட நேர்ந்தால், நான் என்ன சொல்றேன், ஒரு மாநிலத்துக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கிவ் இட் டு தம் டு சேவ் இந்தியா. நீங்க உங்களுக்கு கூடுதலாக ஃபண்டு வேணும்னு கேட்குறாங்களா, அந்த மாநிலம் சிரமத்தில் இருக்கா, எல்லா மாநிலத்துக்கும் கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் எந்த போரில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு இந்தியாவை காப்பதற்கான மிக முக்கியமான போரில் நீங்கள் இருக்கீங்க. எத்தனை பேருடைய மனதை இவர்கள் பதவதைக்க வைத்தார்கள். தேர்தல் விட்டுருங்க, இந்த எக்ஸிட் போல் சாதாரண இந்து மனிதன் மத்தியில் மட்டும் இல்லை, இந்துவையுமே அவங்க விட்டுருவாங்க. நான் ஜெய் ஸ்ரீராம் அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் மட்டும் இல்லை, நான் பெரும்பான்மைக்கு இருக்கிறவன் என்பதை கூட விட்டுருவாங்க. ஒருவேளை ஒரு மாநிலத்தில் நீங்கள் மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா இவர் அல்லாஹ் அக்பர்னு தொழவும் ஒரு தயங்க மாட்டார். எனவே நீங்கள் அவங்களுடைய கேரக்டர் அந்த நடிப்பு என்பதை விட்டுட்டு இவர் நல்லவர், நல்ல முகத்தை தேடாதீர்கள். நீங்கள் அங்கே தேடவே முடியாது. அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். சூழல் வருகிறது என்று நீங்கள் சொல்கிற போது, இப்போ நீங்கள் ஆந்திராலேயோ மற்ற இடத்துலையோ நீங்கள் இதை பேசணும். இப்போ மதச்சார்பின்மையில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அது ஏராளமான கருத்தரங்கங்கள் நடத்தலாம், ஏராளமான பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். இல்லை, இவங்க 2 பேரும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவங்களுடைய இப்போவும் அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தலிலேயே அவங்க இஸ்லாமியர்களுக்கு மைனாரிட்டிஸுக்கு 4% ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னார். அங்கே மாநில பாஜகவினர் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்கனவே நிதிஷ்குமாரும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறவர் தான், சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வேற ஒரு இது இருக்குது. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் ஏன் பாமக அதிமுகவோட போகாமல் அங்கே போச்சு?
அவங்க இடியை ஐடியை மற்றதை கையில் வச்சுருவாங்க. நீங்கள் சந்திரபாபு நாயுடுடைய ட்ரெஷரர்னு நினைக்கிறேன், டிடிபியோட ட்ரெஷரர் அல்லது அந்த ஃபினான்சியல் இதை பார்த்தவர் சௌத்ரின்னு ஒருத்தர் ரெய்டு விட்டாங்க. பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் அவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டார். சந்திரபாபு நாயுடுவை எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி என்ராமோட பேட்டி ஒன்று நான் சன் நியூஸில் பார்த்தேன், ஒரு நல்ல பேட்டி. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அமித்ஷா சந்திரபாபு நாயுடுவை எப்படி பேசினார் என்று அவர் சொல்கிறார். அதாவது அதை இங்கே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறார். அப்படி ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. பட் அதே சமயத்தில் நான் சொல்கிறது, இப்படி பலருக்கும் இந்த அனுபவம் இருந்தால் கூட, அதாவது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும், நான் நிதிஷ்குமார் மாதிரி இவ்வளவு சீக்கிரமாக மாறினால நான் பார்த்ததில்லை. வேறஸ் நிதிஷ்குமாருடைய ஆதரவு இருந்தால்தான் இதை காப்பாற்ற முடியும் என்றால், நீங்கள் நிதிஷ்குமார் ஆதரவை நீங்கள் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுங்கன்ற. ஏன்னா இந்த அதிகாரம் என்பதை வைத்து கொண்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க. இந்த அதிகாரம் தான் ஜுடிஷியரியை தலையிட வைக்கல, எலெக்ஷன் கமிஷனை தலையிட வைக்கல, இந்தியாவினுடைய பிரதான ஊடகங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நின்று உண்மையை சொல்லாமல் ஒரு பொய்ய உளவியல் ரீதியான தாக்குதலை அவங்க கட்டவிழ்த்து விட்டாங்க. நேர்மையாக சொன்ன ஊடகத்தினுடைய எந்த பேச்சும் வெளியே வராமல் அந்த 2 நாள் பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய மைமானம். எனவே அதிகாரத்தின் மீது அவர்களுடைய பிடியை 6 மாதம், சில பேர் சொல்கிறாங்க அது வந்து 6 மாதமோ 8 மாதமோ நீங்கள் எடுக்க முடிஞ்சுன்னா அது பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும், குறைஞ்ச காலத்திலே போகட்டும்னு சொன்னேன். லெட் இட் கோ, வாட் இஸ் தேர். விபி சிங்கனால 27% அமல்படுத்த முடியலை. ஆனால் இன்னைக்கும் அந்த 27% வந்ததற்கான காரணம் யாரு? விபி சிங் தானே. அதை யாராவது இன்னைக்கு மறுக்கிறோமா? எனவே அது மைனாரிட்டி கவர்மெண்ட், அது வந்து மோசமாக போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் 5 வருஷம் இருந்து அடக்குமுறையே, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு அடக்குமுறையே சந்தித்து கொண்டு இருப்போம். எனவே இந்த சூழலை உருவாக்குவது, இன்னைக்கு நீங்கள் வந்து காங்கிரஸில் சீட்டு கொடுக்கலைன்னு சொல்லி வசந்தாத்தா பாட்டீலோட பேரன் நினைக்கிறேன், அவர் சுயேட்சையா நின்று ஜெயிச்சிருக்காரு. அவர் நான் காங்கிரஸுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி பலரும் அவங்க சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கான இனிஷியேட்டிவை தொடங்கலாம். சுயேட்சையாக இருக்கிற ஒருத்தட்ட எப்பா ஒரு யார் சொன்னால் பேச முடியுமோ அவர்களிடம் சொல்லுங்க, அவங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட பேசுங்க. நாடு நல்லா இருக்கணும்ல. உனக்கு ஒரு சுயேட்சையா ஒரு 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 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஒற்றை வாக்கு ரொம்ப முக்கியமானது பல நேரங்களில். அந்த ஒற்றை வாக்கை நியாயத்தின் பக்கம் நின்று நீ உரத்து சொல்லணுமா இல்லையா என்கிற முறையில் சொல்ல வைக்கணுமா இல்லையா? அப்ப எனவே சின்ன சின்ன கட்சிகள் இல்ல, இப்ப நீங்க சொல்றது என்னன்னா கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைக்கிறது, அதாவது அரசியல் அதெல்லாம் இல்லாம இருங்கன்னு சொல்றேன். அதை இனிஷியேட் பண்ணுங்க. நீங்க வந்தால், அதாவது திறந்து வைக்கிறேன் வர்றவன் வரட்டும்னு சொல்றது வேற இல்லை, என்கிட்ட வாங்கன்னு நீங்க அழைக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். அதற்கான சூழலை உருவாக்குவது என்பதனுடைய பொருள் வந்து நான் திறந்து வைத்து விட்டேன் விரும்புவோர் வருக என்பதல்ல. நீங்க வந்து அவரை அழைத்து கொண்டு இங்க வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் அதிகாரத்தில், இன்னொன்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்துக்காக இவங்களை உடைக்காம இருப்பாங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. உடனடியாக இவங்களுக்கு பிரதமரோட ஒரு ஆக்சஸ் கிடைக்கும், அமித்ஷாவோட ஆக்சஸ் கிடைக்கும். அந்த கட்சிகளையும் அவர்கள் நூறாக்குவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது இல்லையா? இப்ப இந்தியா கூட்டணி கட்சிகள்ல இங்க இருக்கிற கட்சிகளுக்கு பதவி ஆசை கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல? ஆமா, நீங்க ஆனா இதுல இருக்கிற பலருக்கும் அவ்வளவு நெருக்கடி இருந்த போதும் தாக்கு பிடித்து நின்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தன்னுடைய எம்பிக்களை பத்திரமா வச்சுக்கணும். கடந்த 10 வருஷத்துல எதிர்கட்சியில இருந்து 444 எம்எல்ஏக்களை பாஜக திருடி இருக்கு. அதுல 226 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருக்கிறோம், பாதிக்கும் மேற்பட்டவர். அப்கோர்ஸ் அது இந்தியா முழுவதும் இருக்கு, அந்த காரணமாக இருக்கலாம். பட் நீங்க வெறுமனே அரசியலா மட்டும் பிஜேபி எதிர்த்து நின்னீங்கன்னா போறாது. ஐடியாலஜிக்கலா நீங்க எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்கோர்ஸ்
ராகுல் காந்தி இந்த காலத்தில் சின்ன சின்ன தவறுகள் அங்கே லெஃப்டோட உரசினது போனதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு பவர்ஃபுல்லாக தான் ஐடியாலஜிக்கலாக அட்டாக் பண்ணார், பிஜேபியை சரியாகவே அட்டாக் பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப கன்சிஸ்டண்டாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிக்கொண்டே இருந்தார். நான் அவரை நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு பார்க்க போகும்போது கூட நான் அந்த வார்த்தையை தான் சொன்னேன். நீங்கள் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையில் ஒவ்வொரு இடத்துல பேசுகிற போதும் உங்களுடைய பேச்சு ஒரு கதாநாயகன் நான் சொன்னேன். நான் அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஒரு தயக்கமும் கிடையாது அதை சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசின பேச்சுக்கள் முழுவதும் அது ஒரு மாற்றத்தை. இன்றைக்கி கூட இந்த கேம்பெயினுக்கு பின்னால் எவ்வளோ பேர் கருத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு ஹிந்துவில் ஒரு ஆல் இண்டியா லெவலில் அவங்க பண்ண சர்வே இருக்குது. அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது ஆரம்பிக்கும் போது 40 வெற்றி பெறுவோம் என்பது நம்பிக்கையாகவும் முழக்கமாகவும் தான் இருந்தது. பாராமுகமாக போன இளைஞர்களை எனக்கு தெரியும். எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிறவங்க தங்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னதை நான் பார்த்துருக்கேன். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பொறுமை கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். இப்படி நான் அதே போல் அதாவது உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஒரு கோபத்தோடு இருந்ததை பார்த்தேன். இது எல்லாத்தையும் அவருடைய பாலிடிக்ஸ் அட்ரஸ் பண்ணுச்சு. உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் பேர் விடுபட்டிருக்கோம், நியாயமாக இருந்தால் நாங்கள் வந்த பிறகு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று. மற்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய அந்த கோபத்தை அல்லது பாராமுகத்தை அல்லது அவங்களுடைய வருத்தத்தை இவருடைய அரசியல் பேச்சு தான் செட்டரேட் பண்ணுச்சு. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு தோழர். இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே அன்று மாலை ராகுல் காந்தி பிரஸ்ஸை மீட் பண்றாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக சாதாரண ஏழை எளிய மக்கள் வாக்களித்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு புறம் ஆம் ஆத்மி ஆட்சி இருக்கின்ற டெல்லியில படித்த வர்க்கத்தினர் இருக்கிற இடம், அங்க பெரிதும் எதிர்பார்ப்பு இருந்தது, பாஜக அங்க தோற்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அங்கேயே பாஜக தானே வெற்றி பெற்றிருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை நீங்க மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதில் அதனுடைய கேரக்டர் பெருசாக சேஞ்ச் ஆனது மாதிரியெல்லாம் நான் பார்க்கல இந்த காலத்தில். உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தாண்டி தேசம்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா. இன்ஃபேக்ட் சிபிஎம்முக்கெல்லாம் கேரளாவில் எதிர்த்து நிற்கிறது, மற்ற எல்லா இடத்துலையும் காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிறதுங்கிறது கேரளாவில் பாதிப்பை உறுதியாக ஏற்படுத்தும் என்கிற அபிப்பிராயம் இருந்தது. அந்த தோழர்களை உண்மையிலே ரொம்ப சல்யூட் பண்ணணும். அவங்க என்னன்னா ஓகே, ஆனால் இது ஒரு மாநிலத்தில் தான் இருக்கும், இங்கே தான் நிறையா சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் தட். ஏன்னா காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் பண்ணும், அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு தான் போட போகிறாங்க, அதுக்கு எதுக்கு எங்களுக்கே போட்ட வேண்டியதானேன்னு தான் கேட்பாங்க. இதை மீறி நிற்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி முடிவெடுக்கிறது சாதாரண மக்கள் எடுக்கிறது மாதிரி மிடில் கிளாஸ் எடுக்கலைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ரெண்டாவது, இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா தெரியலையா? இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ஆகட்டும், இப்படி இந்த சிறு குறு இந்த நடுத்தர வர்க்கங்கள் தானே இதில் அதிக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 வெற்று பெருமிதம் இருக்குல்ல. அதாவது மேட்டிமை மயமாக்குதல். நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பல பேர், அவங்க மூதாதையர் காலத்தில் ஈவன் போன தலைமுறையில் கூட சடங்கெல்லாம் இல்லாமல் பண்ணுவாங்க. நல்ல நேரம் கட்ட எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சொல்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் மந்திரம் ஓதுறதுக்கு, நல்ல நேரம் பார்க்குறதுக்கு, அப்புறம் ஏதாவது நலுங்கு கிழுங்குன்னு வைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் இருந்தது. இவங்க ஏன் அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க? அது மேட்டுமே. அப்போ அது மாதிரி என்னன்னா இனிமே அது சப்சிடி ஆகும். ரெண்டாவது, நான் இன்னொன்று, இவ்வளவெல்லாம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, எனவே அதில் இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நான் ஏற்கவில்லை. அவங்க இப்போ தமிழ்நாட்டில் இவிஎம்ல அவங்க ஏதாவது மாற்றம் செய்யணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இப்படி பல இடங்கள் இருந்தது. அதில் ஒன்றுமே இல்லைன்னா, இப்போ சிபிஎம் கடைசியாக ஒன்று கேட்டது, விட்டுருப்பா இவிஎம்மை பற்றி நாங்கள் சந்தேகப்படல, பேலட்டிங் மிஷினுக்கு அடுத்து கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டினுடைய அவுட்புட்டு வரட்டும்,
அப்போ அதனுடைய அவுட்புட்னா அது ஸ்டோர் ஆகிருக்கிறது தான். அப்போ விவிபேட்டுக்கு வரட்டும், பார்த்துக்கலாம்னு சொன்னோம். கேட்கறதுக்கு தயாராக இல்லையே. எனவே நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள், அதாவது காங்கிரஸ் 99 சீட்டு ஜெயிச்சிருச்சு, ஒரு 234-35 சீட்டுகளில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சு, எனவே இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதை இவிஎம்னா 543 பூத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவங்க மாற்றுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படி 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 பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்கே வாய்ப்பு இருக்கோ. எனவே இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் தெரியும். அதர்வைஸ் நீங்க வந்து கடந்த தேர்தலே அந்த பிரச்சனை இருக்குது. 373 தொகுதியில பதிவான அது இருக்கு. எஸ். இப்ப இதுல தேர்தலுக்கு முன்னாடி 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் வந்தது. 60% 67% மாறினது, இதெல்லாம் தான் இருக்கு. எனவே இது அப்படியே பெர்ஃபெக்டா நடந்தது அப்படிலாம் நீங்க நம்ப முடியாது. இப்பவும் கூட அரசியல் கட்சிகளுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் அப்படி உதறி தள்ளிட்டு போகாதீங்க என்பதான் நாம சொல்ல வேண்டும். அதையும் சேர்த்து ஃபைட் பண்ண வேண்டும். எனவே நீங்க டெல்லியை வச்சலாம். டெல்லி தோற்று போனார்களா வெற்றி பெற்றார்களா என்பதை தாண்டி அது சில கேள்விகளை எழுப்புது. இன்னொன்று வந்து அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை ரொம்ப நெருக்கத்தில் கைது பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கக்கூடும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் சிம்பத்தி வேவ் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. சிம்பத்தி வேவ் மட்டும் இருக்காது. பணம் வாங்கியிருப்பாரோ அப்படின்னா நீங்கள் என்ன நடந்ததுங்கிறத பிறகு வச்சுருங்க. ஆனால் சும்மாவா இவ்வளோ பேரும் கோர்ட்டு கூட சொல்லியிருக்கோம். அவன் ரொம்ப டெலிபரேட்டாக தான் பண்ணாங்க. கோர்ட்டில் இருந்து சம்மன் கொடுத்து இவர் நேர்மையாக இருந்தால் இவரை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கைதான வேண்டிதான். இப்போ நமக்கே கூட அந்த கேஸோட டீட்டெயிலே தெரியுது. அதனால அது எல்லாத்தையும் ஆப்செட் பண்ணியிருக்குமான்னு தெரியல. எனவே தேர்தல்கள் முறையாக அதாவது வெற்றி பெற்று விட்டால் முறையாக நடந்திருக்கிறது என்றோ அல்லது அதை பற்றி பேசாமல் இருக்கிறதோ சரியல்ல என்று நான் கருதுகிறேன். ஏன்னா பலரும் பல விஷயத்த பேசியிருக்காங்க. டெல்லி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது வந்து சரியா இல்லைன்னு தான் தோணுது. கர்நாடகா அப்படி தான் தோணுது. நான் இடையில ஒரு தலைவரை பார்த்தேன், கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார், 2 கட்டமாக அதில் நடந்தது. முதல் கட்டத்தில் 14 தொகுதி முடிஞ்சிருச்சு. அதுலேயே 8 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. 2வது கட்ட தேர்தலுக்கு முன்னால பிரஜ்வால் வந்துருச்சு. ஈவன் ஈடினா போன தேர்தலில் அவங்க கரெக்டாக அசஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இல்லை 15 இடங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு. நீங்க இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எப்படி நீங்க போவீங்க? நீங்க வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் 30% மேல் பிஜேபி வாங்கும் என்று சொல்வதற்கான விஷயம் இங்கே இருந்தது. ஏன் அவங்க சொன்னாங்க? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மன ரீதியா உங்களை தயார் பண்றதுக்கு எதுக்காக மன ரீதியா உங்களை இவ்வளவு தயார் பண்ணாங்க? அதே மாதிரி ரிசல்ட் இருக்கிறப்ப யாரும் வந்து அப்பவே சொன்னாங்களாப்பா, அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு ஒண்ணுமே செய்யாம இதை மட்டும் ரெடி பண்ணி என்ன பண்றது? பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ இந்த உளவியல் ரீதியான தாக்குதலுக்கான நோக்கமே என்னன்னா, நீங்க ஃப்ராட் பண்ணா இது ஃப்ராடு அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஃப்ராடு பண்றாங்கன்னு தெரியாம இருக்கணும்னு முயற்சி பண்ணவங்க ஃப்ராடே பண்ணலை அப்படின்னு நீங்க, நான் இப்பவும் சொல்றேன், இந்த 234 என்பது இந்த நம்ம வெளிப்படையாக தெரிந்த எல்லா அம்சங்களையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத விஷயத்தையும் நீங்க பேசித்தான் ஆகணும். எனவே இவிஎம்மை நீங்க தனியா தூக்கி வச்சிட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 150 கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அமித்ஷா மிரட்டுறாரு வாக்கு. அதெல்லாம் அவங்க மிரட்டுவாங்க. அதெல்லாம் இல்லாம அவங்க சரி, அவங்களுடைய டிஎன்ஏவே அதுதான். சில பேர் சும்மா ரோட்ல போகல சின்ன பையன் போனா கூட அப்படி தலையில தட்டிட்டு போவாங்க. அது என்னன்னா அவங்களுடைய கேரக்டர். ஸோ சங் பரிவாருக்கு மிரட்டுதல் என்பது அவங்களுடைய இயல்பான குணாம்சம் தான். அதை அவங்க பண்ணுவாங்க. நீங்க அண்ணாமலை நிற்கிற தொகுதியில அதுக்கு வந்து பார்வையாளரா அவர் பேட்ச்மேட் ஒருத்தரை போடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சொன்ன பிறகு மாத்திட்டாங்களா? தட் இஸ் தான். ஓகே தோழர், இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.